சூப்பர் சாஃப்ட்டான மாய்ஸ் கேக் அவன் இல்லாமல் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் அவன் யூஸ் பண்ணலாம். ஆனால் கூட எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கிராம் அளவுலையும் கப் அளவுலையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்களும் பவுல் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சாக்கோ ட்ரஃபிள் ஃப்ளேவரில் இருக்கும். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மித்த எல்லா மெஷர்மெண்ட்ஸும் அப்படியே போட்டுக்கோங்க. கேக்கோட ஃப்ளேவர் மட்டும் லைட்டாக மாறும். மித்தபடி மாய்ஸ்சர்னஸ் அப்படியே தான் இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் நான் ஒரு பேனை ஒரு லேயர் மட்டும் சால்ட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். ப்ரீ ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை அந்த கடாயில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 45லேருந்து 50 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணணும். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா ஸ்டிக் ஆகாமல் இருந்துச்சுன்னா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு 2 டயர் அளவுக்கு கேக் வந்துச்சு. உங்களுக்கு கம்மி குவான்டிட்டி வேணுனாலும் நீங்கள் அளவு குறைச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாங் வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.